ஹலோ இவ்வளோ டிலே பண்ணி ஆரம்பிச்சோம் லேட்டாக. சரி, ஓகேங்க. ஐசோகோரிக் அந்த ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல. ஸோ ஐசோகோரிக் அப்படிங்கிறது என்ன? பேசிக்கா ஐசோகோரிக். ஸோ கோரி வில்லன், கோரி ஒரு வில்லன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து வால்யூம் கான்ஸ்டண்டா இருக்கிற ப்ராசஸ்க்கு பேரு ஐசோகோரிக் ப்ராசஸ், இல்லைன்னா ஐசோமெட்ரிக் ப்ராசஸ். சம்டைம்ஸ் இட் இஸ் கால்ட் ஐசோமெட்ரிக் ப்ராசஸ். சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் நம்ம சொல்லலாம். ஒரு தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் வந்து ஒரு விஷயத்துக்கு அண்டர் சேஞ்ச் ஆகுதுன்னா வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்டா வச்சுக்கிட்டு அதனுடைய ப்ராசஸ் மாறுது அப்படின்னா அதுக்கு பேரு ஐசோ மெட்ரிக் ஆர் ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு பேரு. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், பேசிக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வால்யூம் கான்ஸ்டன்ட், சேஞ்ச் ஆஃப் வால்யூம் 0, சேஞ்ச் ஆஃப் வால்யூம் எவ்வளோனா 0, வால்யூம் இஸ் 0, சேஞ்ச் ஆஃப் வால்யூம் 0. சேஞ்ச் ஆஃப் வால்யூம் 0. சி இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆக்சுவலி நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசிக்கா இந்த மாதிரி ஐசோகோரிக் ப்ராசஸ் பேசும்போது ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்து போவோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஸோ இதில் எப்படி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் இருக்குன்னா நம்ம திருப்பி வந்து என்ன சொல்லுவோம், பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் ஆர் இன்டூ டின்னு எழுதுவோம். ஸோ இதில் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால பி இஸ் ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் ஆர் டிவைட் பை வி இன்டூ டி. This is constant, மீதி இருக்கிறது வந்து P directly proportional to T அப்படின்னு சொல்லுவோம். ஸோ P directly proportional to Tங்கிறது வந்து என்னன்னா இட் இஸ் ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ல நம்ம என்ன சொல்றோம், K லூசாக் லா. ஸோ இப்போ ஐசோகோரிக் ப்ராசஸ் என்ன பண்ணுது, K லூசாக் லாவை வந்து ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? திஸ்லா இந்த ஐசோகோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், ஐசோகோரிக் ப்ராசஸ் obeys, isochloric process obeys ஐசோகோரிக் ப்ராசஸ் obeys a K-Lussac law. இந்த K-Lussac law-வை நம்ம ஒபே பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா we are going to move to the next topic. சரி, அடுத்து இதனுடைய PV டயக்ராம் ரொம்ப முக்கியமானது. PV டயக்ராம்னா என்னதுங்க? யாருக்காவது தெரியுமா PV டயக்ராம்னா என்னன்னு? ஒர்க் டன் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டயக்ராம். ஆக்சுவலி இங்க வால்யூம் சேஞ்சஸ் நடக்கல அப்படிங்கிறதுனால இங்க வந்து ஒர்க் டன் வந்து என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன்ஸா இருக்கும். சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவோம், மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி இது எல்லாமே கண்டினியூ டு வேரி. continue to vary, அப்பப்போ வேரி ஆகும். ஸோ இந்த கிராஃப் வச்சு நம்ம will discuss something. இதுல வந்து மேல் நோக்கி ஆரோ போடுறோம், அடுத்து கீழ் நோக்கி ஆரோ போடுறோம். ஸோ இதுதான் ப்ராசஸ்ங்க. ஆக்சுவலி இது பி, இது வி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பி அண்ட் வி. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் நம்ம டயக்ராம் வரைஞ்சோம்னா இதனுடைய இது வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். இது ரெண்டு விஷயம் தான் இங்கே நடக்கும். வால்யூம்ல எந்த சேஞ்சஸும் நடக்காது. வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும், ப்ரெஷர்ல சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வில் டிஸ்கஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ இங்க என்னதுன்னா ஒர்க் டன்ங்கிறது 0. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மொத்த ஹீட்டும் இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக உதவி புரியும். நம்ம சொல்லுவோம் இப்போ என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதனுடைய ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து எவ்வளோ, இதுல இல்ல ஏரியா அண்டர் த கிராஃப் வரைய முடியுமா, வரைய முடியாது. வால்யூம் வந்து 0 அப்படிங்கிறதுனால ஒர்க் டன்னை நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் பி டைம்ஸ் டிவின்னு சொல்லுவோம். விஎஃப் வி இனிஷியல், சரிங்களா, வி இனிஷியல் டு விஎஃப், வி இனிஷியல் டு விஎஃப். இப்படி பாத்தீங்கன்னா டிவிங்கிறது வந்து நோ சேஞ்ச், இத வந்து என்னது 0, dv 0னா the work done is equal to 0. So அப்போ நம்ம if we are applying the first law of thermodynamics, first law of thermodynamics apply பண்ணும்பொழுது என்ன ஆகும், del q is equal to del u plus del w, del q is equal to del w, del u plus del w அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதுல வந்து ஒர்க் டன் வந்து 0ன்னு சொல்லியாச்சு. இப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0னா del q is equal to என்னது, del u. That means del w is equal to 0. So because no volume change, volume change இல்லாததுனால இதை என்ன சொல்றோம், work done வந்து 0ன்னு சொல்றோம். அப்ப del q is totally converted into the heat. நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் மொத்தமும் இதுவா மாறுது. இதை வந்து சம்டைம்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா ms into delta t ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படினாலும் ஓகே தான். இதுதான் இந்த இதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. So isochloric process heat supplied to the system is only used to changing the internal energy. Only see, and the internal energy increase ஆகிறதுனால pressure increase ஆகும், temperature increase ஆகும். ஆனா வால்யூம் வந்து எந்த மாற்றமும் நடக்காது. In isochloric process, heat is supplied to the system. Heat is applied to the system is used increase internal energy only, internal energy only. Heat is applied to the system used to increase the internal energy only. Due to internal energy increases, P and T also increases. Due to internal energy increases, pressure and temperature also increases. Suppose a system loses heat to the surrounding, என்ன ஆகும்னா வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும், தென் அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி டிகிரீஸ் ஆயிடும். சப்போஸ் வந்து இது ஆப்போசிட்டாவும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் சப்ளை டு தி சிஸ்டம்னா ஹீட் அந்த சிஸ்டத்துக்கு கொடுக்குறோம், அதனால ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஹீட் அதுல இருந்து எடுத்துக்குது, சரௌண்டிங்க்கு அந்த அது ஹீட்டை கொடுத்துருது. அந்த சிஸ்டம் வந்து சரௌண்டிங்க்கு ஹீட்டை கொடுத்துருது. ஹீட்டை கொடுத்துருச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து வால்யூம் அப்படியே தான் இருக்கும். ஆனா என்ன ஆகாது, இன்டர்னல் எனர்ஜில எந்த வித மாற்றமும் நடக்குமா நடக்காதா, நடக்கும் இல்லையா. அங்க இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும், வெளியில ஹீட்டா கூலாக இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும், டிக்ரீசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா. அப்போ டிக்ரீசஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஆப்போசிட்டா நடக்கும். அப்போ ப்ரெஷரும் குறையும், டெம்பரேச்சரும் குறையும். ஐசோகோரிக் ப்ராசஸ் பொறுத்தளவு ஹீட் சப்ளை பண்றோம் அப்படின்னா அது இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுது, ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் இன்க்ரீஸ் பண்ணுது. அதே அந்த ஐசோகோரிக் ப்ராசஸ்லயே அந்த சிஸ்டம் வெளியில இருக்கக்கூடிய சரௌண்டிங்க்கு ஹீட்டை கொடுத்துச்சுன்னா அது இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆல்சோ டிக்ரீசஸ். இதை இன்னொரு வார்த்தையில நம்ம எழுதலாம், இதை அப்படியே எழுதலாம். பட் எழுதி ஓட வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா ஒண்ணுன்னா பொறுமையா எழுதி உங்களுக்கு சூப்பரான நோட்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம்.
பண்ணுவோம். அப்பயும் சிறப்பான நோட்ஸ் கொடுப்போம். நீங்க கொடுக்குற நோட்ஸை கரெக்டாக படிச்சா போதும். ஹீட் சப்ளைட் டு த சிஸ்டம்ங்கிறது பதிலாக system losses heat to சரௌண்டிங்கோட லாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்? இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிடும். அதனால ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆயிடும். புரியுதுங்களா? இந்த ப்ராசஸை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, சூப்பர். இப்போ இதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் இஸ் குக்டு பை க்ளோசிங் வித் லிட். ஒரு நல்ல மூடியை வச்சு நீங்க மூடி குக் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லாங்க. ஐசோகோரிக் ப்ராசஸ். ஃபுட் இஸ் cooked by closing with the lid. இது ஒன்னாவது ப்ராசஸ். ரெண்டாவது ப்ராசஸ் என்னன்னா, in automobiles petrol engine undergoes 4 process. இதுவும் அதே ப்ராசஸ்ல தான் போகுது. ஐசோகோரிக் ப்ராசஸ்ல தான் அந்த பெட்ரோல் என்ஜின் வந்து 4 ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் படி போகுது. ஸோ அது ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ் இது கொடுக்கலாம் எக்ஸாம்பிளா. வேற என்ன கொடுக்கலாம்? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேசஸ் போறோம் அப்படின்னா என்ன நடக்குது? நெக்ஸ்ட் கேஸ் போக என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸினுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் டூரிங் ஐசோகோரிக் ப்ராசஸ் என்ன இருக்கும்? ஹீட் டூரிங் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, என்ன படிச்சிருக்கோம்? ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், சிவின்னு படிச்சிருக்கோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் F/2 divided by R. ஸோ எஃப்ங்கிறது இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சரியா? எஃப் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அடுத்து பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இன்ஃபைனைட்டா இருக்கும். ஒர்க் டன் இன் ஐசோகோரிக் ப்ராசஸ் 0. அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒர்க் டன் இன் ஐசோகோரிக் ப்ராசஸ் 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை தான் சொல்லலாம். del W is equal to P into del V is equal to pressure into open bracket Bf minus B initial is equal to 0. That means V is equal to constant. இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு ஏற்கனவே, ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே இதுதான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கேசஸ் இருந்தால் போதுங்க. இதை பற்றி உங்களுக்கு தெளிவான அறிவு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த ஐசோகோரிக் ப்ராசஸ் பற்றின எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா ஐசோகோரிக் ப்ராசஸ் வரைக்கும்?
ஸோ அடுத்து வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி சிலபஸ்ல ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து ஐசோட்ரோபிக் ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ் நான் படிக்கல இது வரைக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து ஐசோ என்ட்ரோபிக் ப்ராசஸ். ஸோ ஐசோட்ரோபிக்ங்கிறது வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டா இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம் ஐசோட்ரோபிக் ப்ராசஸ்னு. ஆனா இங்க வந்து அவங்க சொல்ல வந்த இது என்னதுன்னா பாலிட்ரோபிக் அண்ட் பாலிட்ரோபிக் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு, ஐசோ என்ட்ரோபிக் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. ஐசோ என்ட்ரோபிக் ப்ராசஸ்னா ஒரு சிஸ்டம் ஒரு இன்னொரு சிஸ்டத்துக்கு மாறும் பொழுது அதனுடைய என்ட்ரோபி கான்ஸ்டண்டா இருக்கும், அதுக்கு பேர் ஐசோ என்ட்ரோபிக் ப்ராசஸ். அவ்வளவுதான், அதுல வேற எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஐசோ என்ட்ரோபிக் ப்ராசஸ். So isoentropic processங்கிறது வந்து when the system changes from one state to another state, when system changes to one state to another state, when there is a no change in entropy. When there is no change in entropy takes place. It's called isoentropic process. அடுத்து இதுல பாலிட்ரோபிக் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. Polytropic process now, the process which there is no change in heat capacity. Process which where there is no change in heat capacity. Takes place. அதுக்கு பேர் என்னதுன்னா isoentropy takes place. இதுக்கு பேர் என்னதுன்னா then this process is called a polytropic process. ஓகேவா? ஓகே, இப்போ சிலபஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா law of thermodynamics and their consequences பார்த்தாச்சு. தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம்ஸ், அதாவது க்ளோஸ்டு சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம் பத்தி பார்த்தாச்சு. தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் ஐசோதெர்மல் அடியாபேட்டிக் ஐசோகோரிக் ஐசோபாரிக் ப்ராசஸ் பத்தி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சைக்ளிக் ப்ராசஸ், வாட் இஸ் சைக்ளிக் ப்ராசஸ் அண்ட் நான் சைக்ளிக் ப்ராசஸ் அதை பத்தி பார்க்கணும். அடுத்து தெர்மோடைனமிக்கல் பொட்டன்ஷியல்னா என்ன, ரிலேஷன் பிட்வீன் தெம் அது பார்க்கணும். ஸ்பெசிபிக் ஹீட், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட், இன்டென்சிவ் வேரியபிள் எக்ஸ்டென்சிவ் வேரியபிள் பார்த்தாச்சு. பிவி டயக்ராம் 4 இதுக்கும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். பிவி டயக்ராம் வந்து கார்னாட் என்ஜினுக்கு தனியா இருக்கு. இந்த 4 ப்ராசஸ்க்கும் பிவி டயக்ராம் பார்த்தாச்சு. ஸோ இந்த 4 ப்ராசஸ்க்கும் பிவி டயக்ராம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி ஒரு இதுல டேபிள்ல போட்டு வச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து கார்னாட் சைக்கிள் பார்க்குறோம். அடுத்து என்ட்ரோபி, ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் பத்தி பார்க்க போறோம். டிஎஸ் டயக்ராம்ஸ். ஸோ ஈக்குபார்ட்டிஷன் தியரம், அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் ஸ்பேஸ் மைக்ரோ ஸ்டேட்ஸ். அது வேற பார்ட், அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்ல ஈக்குபார்ட்டிஷன் தியரம் வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது தெர்மோடைனமிக்ஸ்க்குள்ள வந்துடும். மீதி இருக்கக்கூடிய ஃபேஸ் ஸ்பேஸ்ல இருந்து மைக்ரோ ஸ்டேட், மேக்ரோ ஸ்டேட், லியோவில் தியரம், இது எல்லாமே வந்து என்னதுன்னா இதுல போயிடும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்ல போயிடும். சரிங்களா? ஸோ ஓகே, அஸ் மச் அஸ் பாசிபிள் இந்த வீக்ல நான் முடிக்க ட்ரை பண்றேன். இந்த வீக்ல முடிக்க பார்க்கலாம், முடியுமான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ், மார்னிங் நிறைய பேர் வரமாட்டாங்க, அதனால எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேது. இன்ட்ராக்டிவா போகணும், அப்பதான் தூக்கம் வராது, எனக்கும் தூக்கம் வராது, உங்களுக்கு தூக்கம் வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா, அதனால கொஞ்சம் மார்னிங் கிளாஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தா இருக்கு. ஸோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம இங்க என்ன சொல்லியிருந்தோம், ஒரு இந்த இதுல சொல்ல ஒண்ணு மறந்துட்டேன். ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ்ல வால்யூம் அண்ட், அதாவது ப்ரெஷர் அண்ட் வால்யூம், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா directly proportional to temperature actually. இல்ல அது இதுக்கு வேண்டாம், இதுவே போதும், போட்டு குழப்ப வேண்டாம் உங்களை. What is cyclic process? Cyclic na என்னங்க? Anybody have idea? ஸ்டார்டிங் இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் கம்ப்ளீட்டா முடியக்கூடிய ப்ராசஸ். ஆரம்பிச்சதுக்கும் முடியறதுக்கும் என்னது கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ என்னன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வரதுக்கு பேர் தான் சைக்கிளிக். சைக்கிள்னா என்ன அர்த்தம்? ஆரம்பிச்ச இடத்துல திரும்பி உங்களால வர முடியுதுன்னா அதுக்கு பேர் சைக்கிளிக் ப்ராசஸ். ஆரம்பிச்ச இடத்துக்கே உங்களால வர முடியலன்னா அதுக்கு பேர் நான் சைக்கிளிக் ப்ராசஸ். சிம்பிளா முடிச்சிடலாமா? கரெக்டா? சைக்கிளிக் ப்ராசஸ்க்கும் நான் சைக்கிளிக் ப்ராசஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ சைக்கிளிக் ப்ராசஸ்னா என்னது அர்த்தம்? ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரும், இந்த ப்ராசஸ்ல எந்த வித மாற்றமும் இருந்திருக்காது. ஸோ ஆரம்பிச்சு எப்படி இருந்ததோ சிஸ்டம் அப்படியே வந்து திரும்பி மாறி அப்படியே நிற்கும். அதுக்கு பேர் வந்து என்னது? சைக்கிளிக் ப்ராசஸ்ன்னு பேரு. அதுல ஏதாவது சிஸ்டத்துல ஏதாவது சின்ன ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருந்ததுன்னா அந்த ப்ராசஸ்க்கு வந்து நான் சைக்கிளிக் ப்ராசஸ்ன்னு பேரு. சரிங்களா? ஸோ சைக்கிளிக் ப்ராசஸை நம்ம சிம்பிளி டிஃபைன் பண்ணோம்னா என்னதுன்னா, ஒரு தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம், சரிங்களா, சீரியஸ் ஆஃப் சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வர முடிஞ்சதுன்னா அதுக்கு பேரு சைக்கிளிக் ப்ராசஸ்ன்னு பேரு. thermodynamical system returns to its initial state after undergoing series of changes. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு பேரு. ஸோ இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் எப்போதுமே நான் சைக்கிளிக் ப்ராசஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா இதுல வந்து ரிட்டர்ன் ஆகாது, ஒரு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வராது. அதெல்லாம் நான் சைக்கிளிக் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ சைக்கிளிக் ப்ராசஸ்க்கும் நான் சைக்கிளிக் ப்ராசஸ்க்கும் என்னென்ன வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை எடுத்து இப்படி போட்டுருவோம், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நான் சைக்கிளிக் ப்ராசஸ், நான் சைக்கிளிக் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுப்போம். ஸோ நான் சைக்கிளிக் ப்ராசஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா, காப்பி ரிட்டன் இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணி விட்டுருவோம். So the thermodynamical system do not
ரிட்டன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த வார்த்தை வரும். do not இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சிஸ்டம் do not change its original state அப்படின்னா அந்த இனிஷியல் ஸ்டேட் ஆஃப்டர் அண்டர்கோயிங் சீரியஸ் சேஞ்சஸ் நடந்ததுக்கு பிறகு அந்த ஒரு ஆரம்பிச்ச இடத்துக்கே வர முடியலன்னா அது நான் சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்தளவு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஜீரோ. ஏன்னா பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறதுனால சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஜீரோ. Energy is 0. That means del U equal to 0. For this cyclic process in the case. Cyclic process இது நடக்கிறதுனால change in internal energy of the cyclic process 0 அப்படின்னா ஏன்னா internal energy is directly proportional to temperature அப்படிங்கிறதுனால internal energy is directly proportional to change in temperature அப்படிங்கிறதுனால இது 0ங்கிறதுனால அதுவும் 0. அப்போ so delta T is equal to 0. Temperature மாற்றம் நடக்கல. So temperature of the system is also constant. The temperature of the system is constant. ஓகேவா? இன்டர்னல் எனர்ஜி ஜீரோனா அப்ப என்ன ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து என்ன சொல்லுது? del Q is equal to del U plus del W. So internal energy is 0. சரிங்களா? del U is equal to 0ங்கிறதுனால since 0ங்கிறதுனால நம்ம சப்ளை பண்ணக்கூடிய மொத்த ஹீட்டும் என்ன ஆகும்னா சப்ளை பண்ணக்கூடிய மொத்தம் ஒர்க் டனுக்கு மாறிடும். ஓகேவா? சப்ளை பண்ணக்கூடிய மொத்த ஹீட்டும் ஒர்க் டனா மாறிடும். அப்ப ஹீட் சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த சிஸ்டம். சோ இப்போ இது என்ன சொல்லலாம்? ஹீட் சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளைட் டு த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு work done by the system. See இந்த PV diagram இது வரையலாம். அடுத்து ப்ராசஸ்க்கு நான் சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு ரெண்டுக்குமே PV diagram வரைவோம். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா சார், ஏங்கிற பாயிண்ட்ல ஆரம்பிக்கும், ஒர்க் டன் இந்த பக்கம் போகும், அடுத்து பி, அடுத்து கீழே வரும். ஸோ இந்த மாதிரி சி டி திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு ஏகே வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு சைக்கிளிக் ப்ராசஸ். ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துடும். ஸோ இதுல உள்ள இருக்கக்கூடிய இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா தான் ஒர்க் டன். ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ்லயும் வேலை நடந்திருக்கும். ஹீட் சப்ளைடு எவ்வளோ ஒர்க் டனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். PV டயக்ராம் மூலமா நம்ம we can find how much work is done by the heat அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங்ஸ் நம்ம போறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஹீட் டிரான்ஸ்ஃபர்டு டு த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த டெம்பரேச்சர் சேஞ்சஸ். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கும் அதே கிராஃப் வரையலாம்.
ஆனா இது வந்து என்னதுன்னா இது ஆக்சுவலி நெகட்டிவ் ஒர்க் பாசிட்டிவ் ஒர்க்னு இருக்கு. இது வந்து பாசிட்டிவ் ஒர்க். ஏன்னா ப்ராசஸ் இந்த சைக்கிளிக் ப்ராசஸ். சரிங்களா? சைக்கிளா இப்படி இருக்கு. இதே வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ்ல இந்த ஒர்க் நடக்குது அப்படின்னா இட் இஸ் அ நான் சைக்கிளிக் ப்ராசஸ். சாரி சைக்கிளிக் ப்ராசஸ் தான். இட் இஸ் அ ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்ப ஏல ஆரம்பிச்சு இப்படி வந்து சாரி பி பி சி டி ஏ இப்படி வர்றதுனால இந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நான் சைக்கிளிக் சொல்லி சொல்றோம். நான் சைக்கிளிக் சாரி சைக்கிளிக் தான். பட் இதனுடைய ஒர்க் டன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இது வந்து நெகட்டிவ் ஒர்க். சரிங்களா? ஸோ இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்த சைக்கிளிக் இஸ் கிளாக் வைஸ், the work done is positive. If cyclic is anti-clockwise, the work done is negative. Cyclic is பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. The cyclic, if it is a cyclic process வந்து என்னதுன்னா clockwiseல இருந்துச்சுன்னா it is a cyclic process. Anti-clockwise directionல இருந்துச்சுன்னா it is a non-cyclic, சரியா அதுவும் cyclic process தான். பட் work done வந்து என்ன ஆகுதுன்னா நெகட்டிவா மாறி இருக்கு. சரிங்களா? இதுக்கு பேரு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா work done by the system is greater than work done on the system. என்ன சொல்லலாம்? work done by the system is greater than work done on the system. Work done by the system is greater than work done on the system. ஓகேவா? இந்த கேஸ் ரொம்ப முக்கியம். இங்க வந்து ஆப்போசிட்டா இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு ஆப்போசிட்டா மாறுறதுக்கு பேர் வந்து என்னதுன்னா நெகட்டிவ் ஒர்க் டன் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ நெகட்டிவ் ஒர்க் டன் இருக்கக்கூடிய இன்னொரு டயக்ராம சொல்றது வந்து லெஸ்ஸர் தென் ஆர். சரிங்களா? லெஸ் தென் ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். இந்த வார்த்தைகளை மட்டும் மாத்திக்குவோம். லெஸ்ஸர் தென் அப்படி வரும், இப்படி வந்துடும். ஸோ கிராஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன் சொல்லக்கூடியது. இது பாசிட்டிவ் ஒர்க் டன். ஒர்க் டன் இது வந்து நெகட்டிவ் ஒர்க் டன். ஸோ பாசிட்டிவ் ஒர்க் டனுக்கும் நெகட்டிவ் ஒர்க் டன் வித்தியாசம் தெரியுதுங்களா? இவ்வளோதான் விஷயம். இப்போ நான் சைக்கிளிக் ப்ராசஸ்னா இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். So non-cyclic processங்கிறது வந்து it won't be completed. It depends upon the path chosen or the series of change involved. அது மட்டும் தான் இருக்குமே தவிர there is a no first and second இது இருக்காது.
சரி இங்க பாருங்களேன், இந்த ப்ராசஸ் இங்க ஏல ஆரம்பிச்சு இந்த ப்ராசஸ் இது பி இது சி இங்கிற இந்த 3 பாயிண்ட்டுக்கு போகுதுன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகாது. இந்த சைக்கிள் வந்து என்ன ஆகுதுன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வராது, ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டக்கி அப்படின்னு நின்றுடும். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதான் ஒர்க் டன். இது வந்து இந்த சிஸ்டத்தினுடைய ஒர்க் டன் சொல்லக்கூடியது. இது பாசிட்டிவ் ஒர்க் டன் தான். பட் ஆனால் என்ன இருக்கு, என்ன இல்லை, இது வந்து நான் சைக்கிளிக் ப்ராசஸ். இட் நெவர் கம்ப்ளீட். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ சப்போஸ் வந்து இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராசஸ் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆரம்பிச்சது இங்கே போயிட்டு இங்கே வந்து இங்கே வருது. இது பி, இது சி, இது டி. ஆனால் இதனுடைய ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெரிய ஏரியாஸ் இருக்கும். இந்த ஏரியா தான் இதனுடைய ஒர்க். இந்த ஒர்க் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா உடன் என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். சரியா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான் சைக்கிளிக்கும் நான் சைக்கிளிக்கும் உள்ள வேறுபாடுகள். இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்கிறாங்க, ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள். அடுத்து தெர்மோடைனமிக்கல் பொட்டன்ஷியல்ஸ். இவ்வளவு வேகமா எனக்கு போர் அடிச்சிச்சு. ஓ மை காட், இப்படி ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நான் என்ட்ரோபி சொல்லி கொடுத்துடலான்னு தோணுது. என்ட்ரோபி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்கல் பொட்டன்ஷியலை பத்தி நடத்தினா உங்களுக்கு யூ வில் கெட் அ கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ ஐ எம் கோயிங் டு டீச் அபவுட் வாட் இஸ் என்ட்ரோபி, அதுக்கப்புறம் வாட் இஸ் டிஎஸ் டயக்ராம் சொல்லி கொடுத்துட்டு ஒன்று ஒன்றா பண்ணலாம். சரிங்களா? ஓகே, குட். வில் மூவ் டு நெக்ஸ்ட் டாபிக் அஸ் என்ட்ரோபி. வாட் இஸ் என்ட்ரோபி அப்படிங்கிற கேள்வியை நான் ஏற்கனவே கேட்டேன், அதனால திருப்பி உங்கள்கிட்ட கேட்ட பிரயோஜனம் இல்லை. ஸோ வாட் இஸ் என்ட்ரோபி? ஒரு சிஸ்டத்தினுடைய டிசார்டர்னஸ் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் கால்ட் என்ட்ரோபிங்கிறது என்னது, ஒரு சிஸ்டத்தினுடைய டிசார்டர்னஸ். கரெக்டா? ஒரு கோர்வையா வந்துட்டு இருக்கீங்க. இந்த 15 மெம்பர்ஸும் கொஞ்சம் ஒழுங்கா அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் வீடியோ பாக்குறேன்னு சொல்றாங்க, நாங்க வீடியோ பாத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஃபெக்டிவா இருக்கும்னு எனக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னை பொறுத்தளவு யூ ஆர் கிஃப்டட். வேகமா படிக்கும், நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயங்களை டைம் வேஸ்ட் ஆகாது உங்களுக்குலாம். ஏன்னா நீங்க கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து நிறைய அந்த தாட் ப்ராசஸ் வந்து வேகமா வரும். இப்போ ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் கிளாஸஸ் வந்து டெய்லி வந்து அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். அது எந்த விதத்துலயா இருந்தாலும் அது யூஸ்ஃபுல் தான். ஸோ அதனால இந்த கிளாஸஸ் வந்து கட் பண்றதை விட்டுடுங்க, அது பெட்டர். என்னை பொறுத்தளவு வந்து நீங்க வீடியோ பார்க்கறதுங்கிறது வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு யுவர் பொசிஷன். பொசிஷன் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய அந்த டாப் மார்க் வாங்குறது. சரிங்களா? ஸோ உங்களுடைய இலக்கு எல்லாமே என்னவா இருக்கணும்னா டாப் ஃபர்ஸ்ட் மார்க்கா இருக்கணும். டாப் ஃபர்ஸ்ட் மார்க், அது மட்டும்தான். வேற யாரை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மற்றவங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். மற்றவங்க எப்படி ஆன்சர் சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம எப்படி ஆன்சர் சொல்றோங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம். இது நமக்கு தெரியலையே அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். இன்னும் 2 மாசம் இருக்கு நம்ம கையில. இந்த 2 மாசத்துல நீங்க 5 நாளைக்கு ஒரு யூனிட் எடுத்து படிச்சா கூட உங்களால என்ன பண்ண முடியும்னா நிறைய படிச்சு நல்ல மார்க் வாங்க முடியும், பயங்கரமான மார்க் வாங்கி ஸ்டேட் டாப்பர் ஆக முடியும். ஏன்னா உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கு, எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கைடன்ஸ் இருக்கிறதுனால யூ ஆர் கிஃப்டட்.
இந்த கிஃப்ட் வந்து அதாவது நான் அதை சொல்லக்கூடாது இது, பட் இதை சரியா பயன்படுத்திக்கிறவங்க டெஃபினட்டா வந்து நான் சொல்லுவேன் ஷுவரா டாப் 10 பொசிஷன்ல இருக்கீங்க நீங்க. இதை கரெக்டா நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க கரெக்டா படிச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னா டாப் 10 பொசிஷன்ல இருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அது வந்து நான் இதுக்காகவோ இல்லை பெருமைக்காகவோ இல்லை இதுக்காகவோ சொல்ல வரல. இட் இஸ் அ ரியாலிட்டி. அந்த கன்சிஸ்டன்சியும் அந்த நம்ம அந்த டாப் பொசிஷனை வாங்கணும் அப்படிங்கிற அந்த வெறியும் உங்களை ஆட்டோமேட்டிக்கா படிக்க வச்சிடும். நான் படிக்க வைக்கிறத விட அந்த வெறி தான் உங்களை படிக்க வைக்கும். அந்த வெறிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள நீங்க ஏன் வேலை வாங்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கீங்க. சரிங்களா? சரி, கண்டிப்பா வந்து பரவாயில்லைங்க நான் சும்மா ஏதோ வீட்டுல உட்காந்துருக்கேன் அதனால படிக்கிறேங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வேலை வாங்க முடியாது. உங்க சிலருக்கு வந்து இந்த வேலைங்கிறது ஒரு மரியாதைக்காக இருக்கும், சிலருக்கு எக்கனாமிக்காக இருக்கும். நிறைய பேருக்கு இங்க எக்கனாமிக்காக தான் இருக்கும். எக்கனாமிக் ஸ்டேபிள் ஆயிருப்பா அந்த வேலை வாங்கிட்டா அப்படின்னு தோணும். அந்த எக்கனாமிக்கை ஸ்டேபிள் பண்ணணும்னா இட் இஸ் நெசசரி. அதனால படிங்க. நான் வந்து என் ஃபேமிலியோட எக்கனாமிக்கை நான் சரி பண்ண போறேன், நான் நிறுத்த போறேன், இது பண்ணிட்டேன்னா என் ஃபேமிலி அதுக்கப்புறம் வாழ்க்கையே சூப்பரா இருக்க போகுது அப்படின்னா பாருங்க. 2 மாசத்துல நீங்க கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்க போறீங்கன்னா வேற கடவுளால வேற என்ன கொடுக்க முடியும் உங்களுக்கு சான்ஸ்? வேற என்ன கதவை திறக்க முடியும் உங்களுக்கு? 2 மாசம் நான் கஷ்டப்பட்டா போதும் வாழ்க்கை ஃபுல்லா சூப்பரா இருக்க போறேன் அப்படிங்கிறத விட உங்களுக்கு என்ன வாய்ப்பை கொடுக்க முடியும் கடவுளும் சரி இந்த கவர்மெண்ட்டும் சரி வேற என்ன வாய்ப்பை கொடுக்க முடியும் உங்களுக்கு? இந்த வாய்ப்பு இருக்கும்போது இந்த வாய்ப்பை திறந்து இருக்கிற கதவு உள்ள போறது வந்து புத்திசாலித்தனம். திறந்து இருக்கிற கதவுல உள்ள போறதே புத்திசாலித்தனம். அடுத்த முறை எப்ப திறக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கிறது அடிமுட்டாள்தனம். ஸோ அதனால இப்ப திறந்திருக்க கதவு கடவுள் உங்களுக்காக கொடுத்திருக்காரு. 2 மாசம், அதுவும் 2 மாசத்துல வந்து எவ்வளவோ சாதிக்கலாம், எவ்வளவோ சாதிச்சிருக்கிறாங்க. அதனால 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசமும் என்னுடைய வாழ்க்கையை இந்த 2 மாசம் மாத்த போகுது அப்படின்னு நினைச்சிட்டு படிங்க. டெஃபினட்டா நீங்க எல்லாமே ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இது நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் அந்த நான் அடைந்தே தீர வேண்டும். சரிங்களா? இந்த போஸ்டிங்கை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிர உக்தியோட செயல்படணும். அதை நீங்க சாதாரணமாலாம் எடுத்துட்டு செயல்படக்கூடாது. அந்த அந்த வெறி இருக்கணும் உங்களுக்கு. நான் வாங்கியே ஆகணும், வேற யாரும் வாங்க முடியும் என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க களத்துல இறங்குனீங்கன்னா டெஃபினட்டா வாங்க முடியும், அந்த டாப் பொசிஷன் போக முடியும். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சமா எஃபர்ட் பண்ண போதும். போட்டு அப்படியே அழகா படிச்சீங்கன்னா நிறைய வாங்கிடலாம். நல்ல மார்க் வாங்கி நல்ல டாப் பொசிஷனுக்கு போயிடலாம். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, பார்ப்போம். என்ட்ரோபி பத்தி பார்க்கலாம். மோட்டிவேட் பண்றதுலாம் எதுக்குன்னா நீங்க பேசுவீங்க நிறைய அப்படின்னு தான். பேசணும், பேசுனாதான் நிறைய கேள்வி கேட்கணும். இது எப்படி அது எப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணணும். ஒரு வாத்தியார் நிம்மதியாவே இருக்கக்கூடாது ஒரு ஸ்டூடெண்ட். அவங்கதான் குட் ஸ்டூடெண்ட். எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாத்தியாரை வந்து ரொம்ப போட்டு படுத்துறாங்களோ அவங்கதான் வந்து நல்ல ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களாலதான் அந்த வாத்தியாரும் வளருவாரு, அந்த ஸ்டூடெண்டும் வளருவாங்க. ஸோ இப்போ என்ட்ரோபி இஸ் அ மெஷர் ஆஃப் டிசார்டர்னஸ் ஆஃப் மாலிகுல் அப்படின்னு சொல்லலாமா? measure of disorderness of molecular motion. Entropy is a measure of disorderness of molecular motion of a particle or system. இதான் என்ட்ரோபி அப்படிங்கிறத வருது. சரிங்களா? கிரியேட்டர் இஸ் டிசார்டர், கிரியேட்டர் இஸ் என்ட்ரோபி. டிசார்டர் அதிகமா இருந்துச்சுன்னா என்ட்ரோபி அதிகமா இருக்கும். கிரியேட்டர் இன் டிசார்டர், கிரேட்டர் இன் என்ட்ரோபி. கிரேட்டர் இன் டிசார்டர், கிரேட்டர் இன் என்ட்ரோபி. இந்த விஷயம் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறத சேஞ்ச் இன் என்ட்ரோபி எப்படி சார் வரையறுக்கிறீங்க? என்ட்ரோபியை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல கான்ஸ்டன்டா இருக்கும். என்ட்ரோபி won't change in adiabatic process. என்ட்ரோபி remains constant in adiabatic process. அதெல்லாம் பார்க்கலாம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்ட்ரோபினா என்ன?
சேஞ்ச் இன் என்ட்ரோபி டெல்எஸ், அதாவது இப்போ சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஎஸ்ங்கிறது சேஞ்ச் இன் என்ட்ரோபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி. So change in entropy is equal to heat absorbed by the system divided by absolute temperature. Heat absorbed by the system divided by absolute temperature. AB absolute. Absolute temperature சொல்ல முடியும். So இதை நம்ம என்ன சொல்லலாம்னா dq divided by T. That means ds, change in entropy, is equal to dq divided by T. See, இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் என்ன பண்ண போகுதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் 3 லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட இது சேர்ந்து, அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ல இதை அப்படியே கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ணும் பொழுது இது அப்படியே பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதுதான் தெர்மோடைனமிக்கல் பொட்டன்ஷியல்ஸ் அதெல்லாம் உருவாக்க போறது இந்த 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 ஈக்குவேஷன்ஸ் தான், என்ட்ரோபி தான். அப்ப என்ட்ரோபி எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, கலகம் விளைவிப்பவர் சொல்லலாம். என்ட்ரோபியை வந்து என்னை பொறுத்தளவு ஒரு நாரதர்னு சொல்லலாம், கலகம் விளைவிப்பவர். எங்க போனாலும் ஒரு கலகம் விளைவிச்சிருவாரு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஹீட்டை பொறுத்து, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருப்பாரு. என்ட்ரோபி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அ ப்ராபபிலிட்டி. Entropy is function of probability. Entropy is a function of probability. Entropy represents the energy unavailable for work. Entropy represents the energy unavailable for work. ஒரு ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல என்ட்ரோபி மேக்ஸிமமா இருக்கும். இங்க ஒரு கேள்வி கேட்கணும், யாராவது கேட்பீங்களா? என்ட்ரோபி ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் செகண்ட் லா, சரிங்களா? நம்மளுடைய செகண்ட் லாவுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மை சொல்லக்கூடியது இது. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும், ஆனா யாரும் கேட்க மாட்டீங்க, என்ன பண்றது? என்ட்ரோபி வந்து நம்ம டிஸார்டர் நம்ம சொல்றோம், ஆனா இது வந்து நம்ம என்ட்ரோபி இஸ் மேக்ஸிமம் சொல்றோம் சார். அதுல வெரி குட், சூப்பர் கொஸ்டின், அதே தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஓகே, இதை நான் கேட்டேன் ஆக்சுவலி. இந்த கொஸ்டின் யாருமே இதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, பட் இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கு காரணம் அதுதான். அட் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ் என்ட்ரோபி இஸ் மேக்ஸிமம். எப்படி சார் இது? அங்க வந்து டிசார்டர்னஸ் இல்லைன்னு சொன்னீங்க, டிசார்டரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. என்ட்ரோபி வந்து அதாவது அது ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, எப்படி சார்? இல்லையா? அதுதான் கேள்வி. ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, எந்த கண்டிஷன்ஸ் மேக்சிமம் ஃப்ரீனஸ் இருக்குமோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இங்க இந்த என்ட்ரோபி வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து என்னது? இட் இஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அடியாபேட்டிக்னா என்ன அர்த்தம்? ஹீட் கான்ஸ்டன்ட், ஒரே மாதிரியா இருக்கும் சார். ஆமாங்க, ஹீட் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ண முடியாது, ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப அது ஈக்விலிபிரியத்திலேயே இருந்துட்டு இருக்கும்.
அப்ப என்ன ஆகுனா என்ட்ரோபி வந்து ரிமைன்ஸ் அப்படியே இருக்கும். அப்ப என்ட்ரோபி மேக்சிமமா இருந்துகிட்டே இருக்கும். அது மாறவே மாறாது. சோ அதுதான் விஷயம். அப்ப ஹீட் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் அந்த டிசார்டர்னஸ்னுடைய என்ட்ரோபி வந்து, அதாவது எனர்ஜி ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ் அட்டைன் ஆகாம போகும். என்ன ஆகுதுன்னா ஈக்விலிபிரியத்துல இருந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா என்ட்ரோபி எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போகுது. டிசார்டரை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. புரியுதுங்களா? டிசார்டர் பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஹீட்டு அதுதான் முக்கியம். ஹீட்டு மாறினாதான் எனக்கு என்ன ஆகும்? அந்த சிஸ்டம் வந்து டிசார்டர் வந்து கெட்டு போகும். அப்ப அது கெட்டு போக என்ன ஆகுது? ஈக்விலிபிரியம் கண்டிஷனை அட்டைன் பண்றதுக்காக இந்த டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த என்ட்ரோபி ஒரு ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ்லயே வச்சுட்டு இருக்கோம். ஆனா என்ட்ரோபியினுடைய வேல்யூ வந்து மாறும். இப்ப 10ன்னு இருக்கிறது இந்த வேல்யூ ரெண்டுமே மாறுச்சுன்னா ஒரு 20ன்னு மாறலாம். ஆனா இந்த டிஎஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கும். அந்த டிசார்டர் வந்து மாறாது. அமௌண்ட் ஆஃப் டிசார்டர்னஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த அமௌண்ட் ஆஃப் டிசார்டர்னஸ் தான் மாறுமே தவிர அந்த இது மாறாது. அமௌண்ட் மாறாது. சாரி, இந்த வேல்யூ, இந்த ரெண்டுக்குமான வேல்யூ வந்து மாறாது. இந்த இந்த டிசார்டர்னஸ் மாறும். பட் வேல்யூனஸ் வந்து மாறாது. சோ எதனாலனா ஹீட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால. இன்னொன்னு நம்ம ரிவர்சபிள் ப்ராசஸ்னா என்ன ஆகும்னா இந்த என்ட்ரோபி வந்து என்னன்னா சேமா இருக்கும், மாறாது, மாறாது ஆல்வேஸ். அதே மாதிரி நம்ம நேச்சர்ல நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்க்கும் என்ட்ரோபி வந்து என்ன ஆகும்னா அதிகமாயிட்டே இருக்கும், என்ட்ரோபி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால ஓகே. Entropy remains constant during an adiabatic process. Entropy remains constant during adiabatic process. Change in entropy cannot reversible engine. All the processes that occur in nature. All the processes that occur in nature, that means irreversible process. எதெல்லாம் வந்து நேச்சரா நடக்குதோ அது எல்லாமே irreversible. Irreversible process. சரிங்களா? So the entropy always increases. Entropy வந்து என்ன ஆகும்? Increases ஆகும். Sir, Carnot engine and refrigerator. இங்க எப்படி சார் இருக்கும் entropy? Carnot engine and refrigerator. Yes sir. அது நம்ம ஹீட் கொடுக்கறத பொறுத்து தாங்க இருக்கு. என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறது. Carnot engine is a cyclic process இல்லையா? Yes sir. Change in entropy in Carnot cycle வந்து 0. Okay. ஏன்னா அது வந்து refrigerator ஒரு ஐடியல் என்ஜின், ரெண்டுமே 0 தான். சி இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்னாட் என்ஜின்ங்கிறது வந்து ஒரு சைக்கிளிக், ஆக்சுவலி ஐடியல் என்ஜின். கார்னாட் என்ஜின்ங்கிறது வந்து ஒரு ரியல் என்ஜின் கிடையாது. ரியல் என்ஜின்ல irreversible process, பட் ஐடியல் என்ஜின் கார்னாட் என்ஜின்ங்கிறது வந்து ஐடியல் என்ஜின். ஸோ ஐடியல் என்ஜின்ங்கிறது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் தான் இருக்கும் அதுல. ஸோ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து இதா மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? ஸோ அது வந்து 100% எஃபிஷியன்சியா இருக்கும். கரெக்டா சார்? ஸோ கார்னாட் என்ஜின் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால கார்னாட் என்ஜின் வந்து இன்னொரு விஷயம், அது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ்ல நம்ம
என்ட்ரோபி வந்து என்ன ஆகாதுன்னா சேஞ்சஸ் ஆகாது. ஏற்கனவே இருந்த மாதிரி மாறிடுச்சு இல்லையா, ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் இதை வந்து அட்டைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, என்ட்ரோபி வந்து மாற்றம் நடக்காது. சார் சொல்றேன், ஒண்ணு சொல்றேன் நான், அதையும் பின்னால சொல்லலான்னு தான் இருந்தேன், பட் நீங்க கேட்டீங்க. வெரி குட், ரைட் சார். ஓகே ஓகே, சொல்றேன் ஒன் பை ஒன்னா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி இன் அ கார்னாட் என்ஜின். அதாவது இது வந்து irreversible ப்ராசஸ்க்கு, ஆல் த ப்ராசஸ் தட் அக்கர் இன் நேச்சர் irreversible ப்ராசஸ். இது கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க கொஸ்டின்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் எந்த டைரக்ஷன்ல நடக்குது அப்படிங்கறத சொல்றதும் இதுதான். ஸோ அதே மாதிரி ஃபார் அ ரிவர்சபிள் ப்ராசஸ் என்ட்ரோபி வில் நாட் சேஞ்ச். ரிவர்சபிள் ப்ராசஸ் entropy will not change. Entropy will not change. இன்னொரு விஷயம், the direction, entropy determine the direction in which natural process should occur. எந்த டைரக்ஷன்ஸ்ல இந்த நேச்சுரல் ப்ராசஸ் வந்து நடக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றதும் இந்த என்ட்ரோபி தான். ஓகேவா, இந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். அப்ப சேஞ்ச் இன் என்ட்ரோபி இன் கார்னாட் என்ஜின். ஸோ கார்னாட் என்ஜின்ங்கிறது வந்து ஒரு ஐடியல் என்ஜின், அதோட சேர்த்து இதனுடைய சைக்கிளிக் ப்ராசஸ்ல இருக்குது. இன்னொன்று வந்து கார்னாட் என்ஜின் வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்ல இருக்கிறதுனாலையும் ஐடியல் என்ஜின், ஐடியல்னா அதுல லாஸே இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா, எந்த லாஸையும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரும் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ என்ட்ரோபி அந்த சைக்கிளிக் ப்ராசஸ் அதுவும் வந்து என்னதுன்னா ஜீரோ தான், சரிங்களா. என்ட்ரோபி சேஞ்ச் இன் சைக்கிளிக் ப்ராசஸ், ரெஃப்ரிஜிரேட்டரும் அதே கண்டிஷன்ஸ் தான், ஜீரோ தான், சரிங்களா. ஸோ அதனால கொஞ்சம் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பேசிக்கான விஷயம். நான் ரெஃப்ரிஜிரேட்டர் இட்ஸ் ஐடியல், அதுவும் ஐடியல் தான். எதெல்லாம் ஐடியலா இருக்கோ அதெல்லாம் எந்த லாஸும் நடக்காது அப்படிங்கிறது தான்
பேசிக்கான நாலேஜ், நம்ம கத்துக்க வேண்டிய நாலேஜ்னு பார்த்தா எதெல்லாம் ஐடியலா இருக்கோ அதுலலாம் எந்தவித மாற்றமும் நடக்காது. ஓகேவா? சரி, ஓகேங்க. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம், அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் ஆர் ரிஜெக்டட் என்ன ஆகுது ஒரு சிஸ்டத்துல, அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்போதுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம், Q1ங்கிற ஹீட்டு T1ங்கிற டெம்பரேச்சர்ல கொடுக்கக்கூடியதுக்கும் Q2ங்கிற டெம்பரேச்சர் T2ங்கிற டெம்பரேச்சர்ல கொடுக்கும் போதும் Q3ங்கிற ஹீட்டு T3ங்கிற டெம்பரேச்சர்ல கொடுக்கும் போதும் இதனுடைய மொத்த வேல்யூ எந்த வேல்யூ கண்டுபிடிச்சாலும் அதுக்கு என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட். ஸோ அப்படின்னா என்ன இருக்குன்னா ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இது சிம்பிளா சொல்ல போனா Q/T is equal to constant. ஸோ இது வந்து என்ட்ரோபி கான்ஸ்டன்ட், என்ட்ரோபி கான்செப்ட். ஸோ என்ட்ரோபி கான்செப்ட் படி இட் இஸ் a constant வேல்யூ. சரிங்களா? ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி இதுதான் நடக்கும். என்ட்ரோபி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்ட்ரோபி இஸ் an எக்ஸ்டென்சிவ் வேரியபிள். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, விஎஸ்எம் யூனிவர்சிட்டியில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கோர்ஸ் படிக்கிறதுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். விஎஸ்எம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. Q இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கான்ஸ்டன்ட் சொன்னீங்க இல்லைங்க சார். இதே கேஸ் தானே சார் ஈக்லிபிரியம் கண்டிஷன்லயும் வந்து என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ அங்க மட்டும் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னீங்க? அதாவது என்னன்னா கான்ஸ்டன்ட்ங்கிறது வந்து என்னதுன்னா இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஒரு மதிப்பா இருக்கும் அவ்வளவுதான். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த இதுக்கு போகலாம். அந்த டிசார்டர்னஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மாறும். அதாவது இதனுடைய ரேஷியோ தாங்க கான்ஸ்டன்ட், புரியுதுங்களா? டிசார்டர்னஸ் கான்ஸ்டன்ட் இல்ல. ஓகேங்க சார். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்னன்னா இதுல Q1 டெம்பரேச்சர், T1 டெம்பரேச்சர், Q1 இருக்கு. மாலிகுல் எல்லாம் இப்படி இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா அடுத்து ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், Q2 டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்ப இதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? தூரம் தூரம் போகுமா போவாதா? தூரம் தூரம் போகுமா போவாதா? இப்ப மாலிகுல்ஸ் எல்லாமே அவ்வளவுதான் விஷயம். அந்த என்ட்ரோபிங்கிறது வந்து மாலிகுல் எவ்வளவு தூரத்துக்கு டிசார்டர் ஆயிருக்கு, செப்பரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். நெருங்கி இருந்ததுன்னா ஆர்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், விலகி இருந்துச்சுன்னா டிசார்டர் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதான் இந்த இதுல வந்து நம்ம பேசிக்கா என்ட்ரோபி எதை பொறுத்து இருக்குன்னா எவ்வளோ ஹீட்டு கொடுக்குறோம், எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அதை பொறுத்து தான் இருக்கு இந்த என்ட்ரோபிங்கிறது, அந்த டிசார்டர்னஸ்ங்கிறது. ஸோ இதுக்கு தான் நம்ம சொன்னோம் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஐசென்ட்ரோபிக் தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ்ல ஐசோகோரிக், ஐசோதெர்மல், அடியாபேட்டிக், ஐசோகோரிக், ஐசோபேரிக், ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னு ஒன்று சொன்னோம்ல, அதுவும் இந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி இன் அடியாபேட்டிக் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த விஷயத்த சொல்ல வரோம். சரிங்களா? ஸோ ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். இந்த ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் என்ன இருக்குன்னா ஏ இதுல இருந்து என்ன ஆகும்னா இது இப்படி வரும். இது வந்து Q1
இது T1 டெம்பரேச்சர் ஹீட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே வரும், இது வந்து C ப்ராசஸ். திரும்பி வந்து இந்த ப்ராசஸ் இப்படி போகும், அடுத்து இந்த ப்ராசஸ் இப்படி வரும், இது D ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போகுது. இப்போ இந்த சேஞ்சின் வந்து இது ஆக்சுவலி ரிவர்சபிள் சைக்கிள். ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போயிட்டேன். ஏங்கிற பாயிண்ட்ல ஆரம்பிச்சு பிக்கு போயிட்டு, பில இருந்து சிக்கு போயிட்டு, சில இருந்து டிக்கு போயிட்டு, டில இருந்து ஏக்கு போயிட்டேன். ஸோ this process is called a constant process. அப்ப change in entropy in reversible cycle is constant. ஸோ இது வந்து என்னதுன்னா Q1 T1. ஆக்சுவலி கார்னாட் என்ஜின்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் அடியாபேட்டிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அடியாபேட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு ரெண்டு விஷயம். சொல்லுங்க. இது சைக்கிளிக் ப்ராசஸ்னு கூட சொல்லலாங்களா சார்? என்ட்ரோபி என்னதுன்னு புரியல. இப்போ நீங்க இந்த ப்ராசஸ் வந்து இரிவர்சிபிள் ப்ராசஸ் சொன்னீங்க இல்லைங்களா, இது சைக்கிளிக் ப்ராசஸ் கூட சொல்லலாங்களா? இது ரிவர்சிபிள் ப்ராசஸ், இது இரிவர்சிபிள் ப்ராசஸ் இல்ல, இது சைக்கிளிக் ப்ராசஸ் தான். இதுவும் சைக்கிளிக் ப்ராசஸ் தான். ஓகே சார். அப்போ சைக்கிளிக் ப்ராசஸ்ல என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்டா இருக்குங்களா? என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும். என்ட்ரோபி வந்து சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு என்ட்ரோபி கான்ஸ்டன்ட், சேஞ்ச் இன் என்ட்ரோபி 0 தானே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே சைக்கிளிக் ப்ராசஸ்ல தியரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சைக்கிளிக் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது we have one thing சொல்லியிருந்தோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0ன்னு சொல்லியிருந்தோம். என்ட்ரோபி பத்தி பேசலையா? எஸ் சார். ஓகே. So entropy remains constant. சரிங்களா? So okay, during the adiabatic reversible process. Entropy remains constant during adiabatic reversible process. ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா திரும்பி வர்றது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம சொல்றோம். ஸோ ஆக்சுவலி டோட்டல் என்ட்ரோபி வந்து என்னதுன்னா 0வா இருக்கும். என்ட்ரோபி சேஞ்ச் இன் அதாவது என்ட்ரோபி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டூரிங் தி அடியாபேட்டிக் ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து என்ட்ரோபி கான்ஸ்டன்ட், பட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் 0. பட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் 0 for this adiabatic process. அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா del s ds ன்னு எழுதிக்கலாமா? அப்படி கூட எடுத்துக்கலாம். ds is equal to dq divided by t is equal to 0. இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு. ரிவர்சிபிள் அந்த ப்ராசஸ் வந்து திரும்ப ரீட்ரைவ் ஆக முடியும்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஏன்னா நமக்கு தெரியும் அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னாவே தேர் இஸ் நோ ஹீட். அது சிம்பிளாவே கியூக்கு பதிலாக 0 போட்டாவே இந்த வேல்யூ முடிஞ்சு போயிடும். கியூக்கு பதிலாக 0 போட்டீங்கன்னா அடியோபேட்டிக் ஹீட் சேஞ்ச் ஆகாது. ஹீட் சேஞ்ச் ஆகலைன்னா என்ன ஆகாது? என்ட்ரோபியும் சேஞ்ச் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் அந்த நீங்க கேட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, டிசார்டர் அதிகமாயிடும் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு கேட்டீங்கல்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோம்? டிக்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கோம் அடியாபேட்டிக் ப்ராசஸ்னா. இப்போ அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல நம்ம இங்க அதான் சொல்லியிருக்கோம், அடியாபேட்டிக் ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல சேஞ்ச் இன் ஹீட் வந்து 0. அப்போ சேஞ்ச் இன் ஹீட்ங்கிறது 0னா the total entropy வந்து 0. அப்போ டோட்டல் என்ட்ரோபி 0னா nothing is going to be change. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதுக்கு பேர் ஐசோ என்ட்ரோபிக் சேஞ்ச். இதுக்கு பேர் ஐசோ என்ட்ரோபிக் ப்ராசஸ் பேர். அடியாபேட்டிக் ப்ராசஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஐசோ என்ட்ரோபிக் ப்ராசஸ். Isoentropic process. Actually adiabatic reversible process isoentropic process அப்படி நம்ம சொல்லலாம். அப்ப change in internal energy, இந்த change in entropy in respect to irreversible processனா the universe தான் irreversible process. இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எப்படி இருக்கோம்னு தெரியாது, பட் இட் எக்ஸ்பேண்டிங். அப்போ அது மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த யூனிவர்ஸினுடைய டெம்பரேச்சர், அதாவது இந்த என்ட்ரோபி வந்து
அதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா டிசார்டர் ஆகிட்டே இருக்கு. அப்போ டிசார்டர் ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா சோர்ஸ் சம் ஹீட்டை வந்து லாஸ் பண்ணிடும். லாஸ் பண்றதுனால அதை வந்து சிங்க் வந்து எடுத்துக்கும். அப்ப சிங்க் எவ்வளவு எடுத்துக்கிச்சு, சோர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கும். அதனுடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட சோர்ஸ் இருக்கு. சோர்ஸ் இந்த சோர்ஸ்ல என்ன இருக்கு, இட் இஸ் அ சோர்ஸ் லாசஸ் ஹீட் டு சிங்க். அப்போ இந்த சிங்க் என்னாச்சு, சிங்க்ல என்ன நடந்திருக்கு, சிங்க் கெயின்ஸ் எனர்ஜி. ஸோ சோர்ஸ்ல இருந்து சிங்க்னா ஒண்ணும் இல்லை, ஒரு பாத்திரம், அது எம்டி பாத்திரம், அதை வந்து சிங்க்னு எடுத்துக்கலாம். சோர்ஸுங்கிறது வந்து வாட்டர் டேப்பு. ஸோ இப்போ நம்ம சோர்ஸ்ல இருந்து எவ்வளோ வாட்டர் வந்து அந்த எம்டி அந்த பாத்திரத்துல விழுதோ அந்த அளவுக்கு அதை கலெக்ட் பண்ணி வைக்கும். அப்போ அந்த சோர்ஸ் எவ்வளோ ஹீட்டை கொடுக்குதோ அந்த ஹீட்டை சிங்க் எடுத்துக்கும். அப்போ நெட் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டா எடுத்துக்கிச்சுன்னா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். கொடுத்த எல்லாத்தையும் அப்படியே அந்த டேப்பை திறந்து விட்ட உடனே அந்த டேப்ல விடக்கூடிய எல்லா வாட்டரும் அந்த பவுலுக்குள்ளேயே போச்சுன்னா அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ நம்ம ஃபோர்ஸா நம்ம திறந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது தெரிச்சு பாதி வாட்டர் வந்து வெளியில விழுது அப்படின்னா அதுல உள்ள இருக்கக்கூடிய சிங்கில அங்க இருந்து டேப்ல இருந்து வந்த எல்லா வாட்டரும் இல்லை, கம்மியா தான் போயிருக்கு. அப்போ கொஞ்சம் இது வீணா போயிடுச்சு. அதுக்கு பேரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்போ நான் கொடுத்த ஹீட் என்னன்னா Q2 divided by T2 minus Q1 divided by T1 is equal to வராது. இது வந்து எதுனா ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு இது ஈக்குவல் டு 0. பட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0. It's greater than 0. Increase in entropy of the system during the irreversible process. அப்ப என்ன சொல்லலாம், during entropy increases சொல்லலாமா? இந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம். அப்ப என்ன நடக்குதுன்னா இது வந்து ஹாட்டர், இது கோல்டர். ஸோ இது வந்து லாஸ் பண்ணுது ஹீட்டை, இது கெயின் பண்ணுது. இந்த ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த என்ட்ரோபி வந்து என்ன ஆகும்னா இட் வில் பி பாசிட்டிவ். இதான் விஷயம். ஆக்சுவலி இதுல எதுனா இதை வந்து T1 டெம்பரேச்சர்னு வச்சுக்கலாம், இந்த T2 டெம்பரேச்சர், அதாவது சோர்ஸினுடைய டெம்பரேச்சர் T1, இங்க கொடுத்த ஹீட் வந்து Q1, இங்க இது வந்த ஹீட் வந்து Q2. அப்போ இதை எடுக்கணும். அப்போ சோர்ஸினுடைய டெம்பரேச்சரை பொறுத்து நம்ம இதை வந்து இது பண்ணலாம். ஸோ அது அப்படி பண்ணக்கூடியது ஒண்ணு. ஸோ இது மாதிரி இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல எப்போதுமே என்ட்ரோபி வந்து இருக்கும், 0வா இருக்கு சான்சஸ் இல்ல, கிரேட்டர் தென் 0. அதுக்கடுத்து சிம்பிளா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. All the natural process taking place in the universe are irreversible. நேச்சுரலா எந்த ப்ராசஸ்லாம் நடக்குதோ அது எல்லாமே வந்து irreversible process that occur. Universe are irreversible.
அந்த irreversible சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கலாம் போல, இது மறந்துட்டேன். Entropy of the universe increases. So entropy of the universe increases. So அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ds, that means universe, close bracket, greater than or equal to 0. This is always greater than 0. Equal to 0 இல்லனா greater than 0 வா இருக்கும். கண்டிப்பா யூனிவர்ஸினுடைய வேல்யூ வந்து 0 வா இருக்க சான்சஸ் இல்ல. It will be greater. So actually ஒன்றும் இல்லை, இது யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த ஈக்குவாலிட்டி வந்து irreversible processes, reversible process சொல்லுவோம், கிரேட்டர் தான் irreversible processக்கு சொல்லுவோம். சரிங்களா? என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் ஒன்று கான்ஸ்டண்டா இருக்கணும், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகணும். இதான் சேம் திங்ஸ். ஸோ இப்போ எப்போது வந்து என்ட்ரோபி ஆஃப் irreversible process, irreverse process is greater than dq divided by t. ஓகேவா? அப்போ இதை ஈக்குவலா மாத்தணும்னா இந்த irreversibility நம்ம என்ன பண்றோம்னா சம் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அந்த இது வந்து என்ன பண்ணலாம்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், இது வேணாலும் பண்ணலாம். Entropy of the universe, even q is equal to 0, entropy increases ஆகும். Entropy increases. அப்படி நடக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இது என்ன இன்னொரு ரீசன் வந்துன்னா irreversible process, அதனால இன்க்ரீசஸ் ஆகலாம். irreversible process implies gives about entropy change. System changes. Entropy of the system changes. ஓகேவா? ஓகே, இது எல்லாமே சைக்கிளிக் ப்ராசஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சைக்கிளிக் ப்ராசஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் என்ட்ரோபி ரிலேட்டட் திங்ஸ். எல்லாமே சொல்லியாச்சு. வேற என்ன கேட்க சான்ஸ் இருக்குதுல்ல? So we move to the next topic. என்னன்னா ரிவர்சபிள் அண்ட் irreversible அது பார்த்துடலாம். ஒரு அது டேபிள் ஃபார்மேட்ல பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, அந்த ப்ராசஸ் எல்லாம் இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா நாளையில இருந்து என்ன பண்ணலாம்னா அந்த தெர்மோடைனமிக்கல் பொட்டன்ஷியலை பத்தியும் டிஎஸ் டயக்ராம், ஈக்குபார்ட்டிஷன் தியரம் இது முடிச்சோம்னா தெர்மோடைனமிக்கல் பார்ட் ஓவர். அது நாளைக்கு முடிச்சிருவோம் மொத்தமா. அதுக்கப்புறம் நம்ம மூவ் டு த ஃபேஸ் ஸ்பேஸ் அண்ட் மைக்ரோகனானிக்கல் அந்த
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போயிடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான ரொம்ப கம்மியான சிலபஸ்ங்க. என்னை பொறுத்தளவு தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி அண்ட் கம்மியான சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரே பகுதி இது மட்டும்தான். அப்படியே அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீட் என்ஜின்லாம் இருக்கா? கார்னாட் சைக்கிள் இருக்கு அண்ட் இட்ஸ் எஃபிஷியன்சி இருக்கு. இப்போ கார்னாட் என்ஜினை பற்றி பேசணும், பட் ரெஃப்ரிஜரேட்டர்ல இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. So what is reversible and what is irreversible? A process which can be reversed by its all changes. அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ்டு ப்ராசஸ். ஒரு பார்ட்டி ஒரு விஷயம் வந்து திருப்பி அது வந்து பெற முடியல அப்படின்னா அது வந்து என்ன சொல்றோம்? இர்ரிவர்சபிள். சரிங்களா? ப்ராசஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு, ரிவர்சிபிள் ப்ராசஸ் அண்ட் irreversible process. Reversible process can be retrieved. Thermodynamic process can be considered reversible process if it is only retrace the path of the டைரக்ஷன்ஸ். அந்த பாத் அண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து ரீட்ரேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது? ரிவர்சபிள் ப்ராசஸ். இது ஒரு பெரிய கதைங்க. One which can be reversed. Can be reversed in such a way that all changes occurring in the direct process are exactly all the changes occur in direct reaction. Direct process are exactly repeated in opposite order. So இது எந்த மாற்றமும் நடக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if the heat is absorbed in the direct process, அப்போ அந்த சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து என்ன ஆகும்னா வெளியில போயிடும் இல்லையா? ரிவர்ஸ் ப்ராசஸ்ல வெளில போகணும். இஃப் ஒர்க் டன் இந்த சப்ஸ்டன்சஸ் வந்து திருப்பி அதே வேலையை திருப்பி செஞ்சு என்ன பண்ணுதுன்னா ரிவர்ஸ் ஆகி திரும்ப அதே இடத்துக்கு வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிவர்சபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது வந்து ஸ்லோ ரேட்ல நடக்கணும். கண்டிப்பா ரிவர்சபிள் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ரேட்ல நடக்கணும். எனர்ஜி டிசிபேஷன்ஸ் இருக்காது. என்ன சொல்லலாம்? there must be complete absence of dissipative force. Forces such as friction சொல்லலாம், velocity, electric resistance, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து அது டிசிபேட்டிவ் நடக்காது. கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசிபேட்டிவ். ரொம்ப டிசிபேட்டிவ்னு எடுத்துக்கூடாது நீங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் டிசிபேட்டிவ்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அங்க டிசிபேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங்கை கம்பேர் பண்ணும்பொழுது பெரிய அளவுல மாற்றம் இருக்கக்கூடாது. ஒண்ணு. ஐசோதெர்மல் அண்ட் ஐடியாபேட்டிக் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சபிள். வெரி ஸ்லோ மேனர்ல பண்ணோம்னா
ரெண்டையும் ஐசோதெர்மல் அண்ட் அடியாபேட்டிக், ஐசோதெர்மல் and adiabatic process. Adiabatic process is reversible if it is done in slow manner. If it is done by slow manner. சரிங்களா? இதே மாதிரி very slow evaporations or very slow condensations. இந்த ப்ராசஸும் reversible process தான். Very slow evaporations, very slow condensation. Slow evaporation or condensation. இந்த process வந்து reversible process சொல்லக்கூடியது. சரிங்களா? So reversible process is the ideal concept. கண்டிப்பா இது ஒரு ஐடியல் கான்செப்ட். ஏன்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் எல்லாமே ரிவர்சிபிளா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லையா? Actually all the reversible process are called quasi static process னு சொல்லுவாங்க. இன்னொன்னு quasi staticனா பொறுமையா நடக்கிறது. All the reversible process are called quasi static, QA quasi static process. சரிங்களா? So quasi static process are not reversible, but all the quasi static process are not reversible. Quasi static process தான். எல்லா quasi static process reversible கிடையாது. ரொம்ப முக்கியம். But ஏன்னா இது reversible தானே, but all the quasi static process not reversible. எல்லாமே reversible கிடையாது. சில quasi static process மட்டும் irreversible. Entropy of the reversible process is 0. அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றோம். Entropy of the reversible process is 0. இது எல்லாமே வந்து reversible casesல வரும். சரிங்களா? இது எல்லாமே வந்து என்னதுன்னா reversible conditions. இப்போ irreversible conditionsக்கு நம்ம அப்படியே என்ன பண்ண போறோம்னா we are going to copy and paste. இதே தானா சார்? இல்ல சார், கொஞ்சம் மாற்றம் பண்ண போறோம். என்ன மாற்றம்னு மட்டும் பார்ப்போம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? ரிவர்சிபிள் ப்ராசஸ் இதை வந்து என்ன பண்ண போறோம்? முன்னால ஒரு வார்த்தை சேர்க்க போறோம். இட் இஸ் irreversible process. Irreversible process is one which can be reversed, not reversed. Cannot be reversed. Cannot be reversed in such all changes in direct process are exactly or not exactly repeat in opposite order. அந்த மாதிரி நடக்காது. சரிங்களா? all the natural process are irreversible process. சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஏற்கனவே சொல்லிருக்கோம் இது. all the natural process are irreversible process. process னு சொல்லிடலாம். ஒண்ணு. செகண்ட் law of thermodynamics இந்த reversible process எக்ஸ்பிளைன் பண்ணுது. So இதுதான் condition for thermodynamical equilibrium. Irreversible process தான் condition for thermodynamical equilibrium. Condition for thermodynamic equilibrium. Conditions for thermodynamic equilibrium.
இன்னொரு விஷயம், நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் நாட் குவாசி ஸ்டாட்டிக். ஒன்று சொல்லலாம், இது வந்து குவாசி ஸ்டாட்டிக் கிடையாது. இன்னொரு வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இட் இஸ் அ டிசிபேட்டிவ். இதுல நடக்கும் ஃப்ரிக்ஷன், ரெசிஸ்டன்ஸ், விஸ்காசிட்டி, டீஃபார்மேஷன்ஸ், இது எல்லாமே நடக்கும் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல. சரிங்களா? ஸோ இது வந்து என்னதுன்னா, இட் இஸ் அ டிசிபேட்டிவ். இட் இஸ் டிசிபேட்டிவ் ஃபோர்ஸ். டிசிபேட்டிவ் ரேப்பிடா நடக்கும், ரொம்ப முக்கியம். ரேப்பிட் இல்லைன்னா ஃபாஸ்ட், சடன் எக்ஸ்பான்ஷன்ஸ், கான்ட்ராக்ஷன்ஸ், ரேப்பிட் எவாபரேஷன்ஸ், இதெல்லாம் நடக்கும். இங்க எங்கேயோ எழுதிருந்தோமே, அது எழுதலையா? திரும்ப எழுதுவோம், இங்க வேணா எழுதிக்கலாம். ரேப்பிட் எவாபரேஷன்ஸ், sudden content expansions, contractions, expansion or contraction, and rapid evaporations or condensation, rapid evaporation or condensation, condensations. So இந்த மாதிரியான கேசஸ் நடக்கிறது. ஆர் irreversible process. இது எல்லாமே irreversible processக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஜூல் தாம்சன் எஃபெக்ட், அது வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம். ஜூல்ஸ் தாம்சன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. தாம்சன் எஃபெக்ட் ஆர் irreversible. ஜூல் தாம்சன் எஃபெக்ட் வந்து ஒரு irreversible process. Entropy of the irreversible process is positive. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கும் irreversible ப்ராசஸ்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். If you have doubt, you can ask questions. ரேண்டமா நீங்க கேட்கலாம் கேள்வி. PV diagram இதுக்கு ஃபிளாட் பண்ண முடியாது irreversible ப்ராசஸ்க்கு. இது வந்து ஆக்சுவலி irreversible ப்ராசஸ் is only one directions, not returned. சரிங்களா? only one directions. Irreversible process is only one directions. ஓகே, கிளியரா? எல்லாருக்குமே கிளியர் தானா? யாருக்கு டவுட் சொல்லுங்க. என்ட்ரோபி நம்ம எந்த இடத்துல சார், நம்ம ரியல் கேஸ்ல நம்ம எங்க இத மெஷர் பண்றோம்? எங்கங்க? புரியல. என்ட்ரோபியை நம்ம ரியல் கேஸ்ல எங்கெல்லாம் நம்ம மெஷர் பண்றோம்? wherever temperature involved, where heat involved, அங்கெல்லாம் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஓகே. சொல்லுங்க. அந்த லாஸ்ட் பாயிண்ட் எழுதிருக்காங்க சார், என்ட்ரோபி ஆஃப் ரிவர்சிபிள் ப்ராசஸ் 0. அது சேஞ்ச் இன் என்ட்ரோபி தான் சார் 0ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாமாங்க சார்? எப்போதுமே ஆமா, எப்போதுமே இதெல்லாமே சேஞ்ச் இன் என்ட்ரோபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி தான். ஓகே சார். என்ட்ரோபி எப்போதுமே கான்ஸ்டன்ட் ஆர் பாசிட்டிவ். ஓகே சார். சேஞ்ச் இன் என்ட்ரோபினால 0. ஓகே சார். ஆமாங்க. ஆமாமா.
தேங்க்யூ. இந்த இதை வந்து மோஷன் மூலயமா இந்த என்ட்ரோபியை புரிஞ்சுக்கலாங்க. ப்ரௌனியன் மோஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் மோஷன்ஸ் தான் சொல்லுது. இப்போ ப்ரௌனியன் வந்து நம்ம சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, அது டிசார்டரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டிராப் ஆஃப் இங்க வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்ல ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டிராப் ஆஃப் இங்க அந்த இதுல போட்டோம்னா அந்த அந்த சிஸ்டத்தினுடைய என்ட்ரோபி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணலாம். ப்ரௌனியன் மோஷன்ஸ். அப்ப அந்த பார்ட்டிகிள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஒரே ஆர்டரா இருந்துச்சுன்னா நீங்க இதை போட்ட கீழே போகும் அந்த லிக்விட் டிராப். பட் அந்த லிக்விட் டிராப் வந்து காரணமா அங்க போகுது அப்படின்னாலுமே அதுக்கு காரணம் என்னன்னா இந்த டிசார்டர்னஸ் தான். புரியுதுங்களா? ஸோ இது எங்கெல்லாம் நீங்க தண்ணி யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த நம்ம வந்து மெஷர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது தேவையில்லாம என்ட்ரோபிங்கிறது வந்து ரியலா வந்து எங்க மெஷர் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல தான் என்ட்ரோபி மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் ஈவன் தோ நீங்க பாயில் வாட்டர் அப்படின்னா கூட அங்க என்ட்ரோபி இருக்கு. பாயில் பண்றது அந்த இடத்துல பிளேஸ் எ பிக் ரோல். அதான் விஷயம். என்ட்ரோபி மீட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அந்த என்ட்ரோபி மீட்டர் பண்றாங்க அப்படின்னா இந்த என்ட்ரோபிலாம் வந்து மெஷர் பண்றாங்க. சரிங்களா? எங்கன்னா மோஸ்ட் வந்து இந்த கேசஸ்ல தான். சரிங்களா? அந்த கலோரி யூஸ் பண்ணக்கூடிய அதான் ஹீட் எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். மோஸ்ட் எங்க தேவையோ அங்க மட்டும் நம்ம அந்த என்ட்ரோபி மீட்டரை வச்சு நம்ம பட் ரியல் தேவையில்லை. நம்ம சும்மாவே சாதாரணமா புரிஞ்சுக்கணும்ல.